ஹாய் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டது ஒரே ரீசனுக்காக தான், அரசாங்க வேலை கிடைக்கணும், அது எல்லாத்துக்குமே கிடைக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தென் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 16ல் 5th யூனிட் போயிட்டுருக்கோம். அதில் சைக்காலஜி டாபிக் எடுத்திருக்கேன். ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? த லிவிங் சப்ஸ்டன்ஸ். அப்போது இந்த 4 செல்லில் எது வந்து லிவிங் சப்ஸ்டன்ஸ்? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போது லிவிங் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் பண்ணக்கூடிய அந்த செல் பார்ட்ஸ் எது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து புரோட்டோபிளாசம். ஆப்ஷன் ஏ புரோட்டோபிளாசம், ஆப்ஷன் பி நியூக்ளியோபிளாசம், ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம், ஆப்ஷன் டி ஹைலோபிளாசம். சரிங்களா? அடுத்தது, 2 cells are connected by the help of. ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் கனெக்ட் பண்ணுற, அதாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அதே பாட்டு இன்னொரு பாட்டுக்கு போய் ஒரு இன்டர் கனெக்ட் மூலிமா செய்யக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கு பேர் என்ன? அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா மெம்பரின், ஆப்ஷன் பி பிளாஸ்மா டெஸ்மேட்டா, ஆப்ஷன் சி செல் வால் அண்ட் ஆப்ஷன் டி நன் பார்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின், எ வாட்டர் சால்யூபிள் பிக்மெண்ட். இதில் எது வாட்டர் சால்யூபிள் பிக்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் இன் த வேக்யூல் இஸ். இந்த வேக்யூலில் வந்து எது ஒன்று வாட்டர் சால்யூபிள் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கரோட்டின், ஆப்ஷன் பி சாந்தோஃபில், ஆப்ஷன் சி ஆந்தோசைனின், ஆப்ஷன் டி குளோரோஃபில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, the protoplasm also contain a very low percentage of. இந்த புரோட்டோபிளாஸ்டில் எந்த என்ன வந்து எந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பர்சன்டேஜாக புரோட்டோபிளாஸ்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ அயன் அண்ட் குளோரின், ஆப்ஷன் பி அயன் அண்ட் மெக்னீசியம், ஆப்ஷன் சி குளோரின் அண்ட் நைட்ரஜன், ஆப்ஷன் டி குளோரின் அண்டு மெக்னீசியம். இதில் எது கரெக்டான லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம்? புரோட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜில் இந்த எந்த மினரல்ஸ் இருக்குது? 2 மினரல்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் லேக் எ செல் வால்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் லேக் எ செல் வால்? ஆப்ஷன் ஏ புரோட்டோபிளாசம், ஆப்ஷன் பி ஸ்பீரோபிளாஸ்ட், ஆப்ஷன் சி லிஸ்டர் ஃபார்ம்ஸு, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். எது சொல்கிறாங்க? ஆர்கானிஸில் செல்வால் இதில் இல்லாத பாட்டு எது அப்படிங்கிறத கொஸ்டின். அப்போ செல்வால் பாட்டில் இல்லாத பாட்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புரோட்டோபிளாஸ்ட் இருக்கலாம், ஸ்பீரோபிளாஸ்ட் இருக்கலாம், இல்லைனா லிஸ்டர் ஃபார்ம்ஸு, இல்லைனா எல்லாமே சேர்த்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின், ஸ்மாலஸ்ட் யூனிட் இந்த செல்வால். செல்வாலில் எது ஸ்மாலஸ்ட் யூனிட் கேரக்டர் அப்படி கேட்குறாங்க. மிடில் லேமெல்லே. வாட் இஸ் இட்? மிடில் லேமெல்லே. ஆப்ஷன் பி மைக்ரோஃபைப்ரில், ஆப்ஷன் சி ஃபைப்ரில், ஆப்ஷன் டி மிசெல்லே. இதில் எது வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் இந்த செல்வால் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கால்சியம் பெக்டேட். Calcium pectate in maximum amount is present. இந்த 4ல் எது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது? கால்சியம் பெக்டேட் மட்டும் இல்லை, மெக்னீசியம் பெக்டேட் ஆல்சோ. கால்சியம் பெக்டேட் அண்ட் மெக்னீசியம் ஆல்சோ மேக்ஸிமம் அமௌண்ட் ப்ரெசன்ட் வந்து இந்த 4 பார்ட்ஸில் எது இருக்குது? ஒன்று பிரைமரி செல்வால், 2வது செகண்டரி செல்வால், 3வது மிடில் லேமெல்லா, 4வது செல் மெம்பரின். பார்த்துக்குங்க. இதில் எதில் வந்து கால்சியம் பெக்டேட்டும் அண்ட் மெக்னீசியமும் இருக்குது அப்படிங்கிறது நீ சொல்லணும். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னா தெரியும், லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன் லேயர் தான் நம்ம ஃப்ளூயிட் மொசைக் மாடல். எதுக்காக இருந்தாலும் சரி, ராபர்ட்சன் முடிச்சா சரி, நிக்கல்சன் சிங்கர் நிக்கல்சனாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்து ஏ ஃப்ளிப் ஃப்ளாப் மூவ்மெண்ட்டு, இன்னொன்று ஃபாஸ்ட் ஸ்டாப் மூவ்மெண்ட்டு, இன்னொன்று ஹை ஸ்பீடு மூவ்மெண்ட்டு, இன்னொன்று நன்னு. ஓகேங்களா? 9th கொஸ்டின், பினோசைடோசிஸ் இஸ். வாட் இஸ் இட்? பினோசைடோசிஸ் என்ன? அப்போது இன்ஜெக்ஷன் ஆஃப் சாலிட் பை பிளாஸ்மா மெம்பரேன், இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்யூட் பை பிளாஸ்மா மெம்பரேன், இது ரெண்டுமே இருக்கலாம். சேஞ்ச் இன் த பெர்மியபிலிட்டி ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீனோனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று பேகோனா இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும்.
பேகோசைட்டோசிஸ். பேகோசைட்டோசிஸ் தெரிஞ்சால் இந்த ஆன்சர் எடுக்கலாம். பினோசைட்டோசிஸ் தெரிஞ்சால் ஈஸியாக இந்த ஆன்சர் ஒன்று எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து சேட் குரோமோசோம்னு படிச்சிருப்போம். அப்படின்னா அதனோட மீனிங் என்ன? ஆப்ஷன் ஏ சேட்டலைட் குரோமோசோம், ஆப்ஷன் பி நியூக்ளியோலஸ் ஆர்கனைசர், ஆப்ஷன் சி சைன் ஆசிட் தைமோ நியூக்ளியோனிக்கோ அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் டி நன். அப்போ இந்த சேட் குரோமோசோமோட மீனிங் என்னென்னா இந்த 4 ஒன்று இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 4வது ஆப்ஷன். ஓகேங்களா? பாருங்க. தென் இப்போ 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசோம் கன்சிஸ்ட் ஆஃப். நியூக்ளியோசோமுங்கிறது எதனால் ஆனது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 11th கொஸ்டின். சரிங்களா? இந்த 11th கொஸ்டின் சொல்லும்போது இன்னொரு கொஸ்டின் சொல்லிடுறேன். இந்த செல் பயாலஜி பொறுத்தளவுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக ஃபங்க்ஷன்லேருந்து கேட்பாங்க. அப்போ எல்லா செல் பார்ட்ஸோட ஃபங்க்ஷனையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கான்செப்ட் மட்டும் அங்கே இது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் நியூக்ளியோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் A DNA only, option B RNA only, C histones only, and D DNA and RNA. இதில் ஒன்று தான் நியூக்ளியோசோம் வந்து ஃபுல்லாக பவுண்டாக இருக்கும். அடுத்து 12th கொஸ்டின். செல்லார் ரெஸ்பிரேஷன் நம்மளுக்கு எதை சொல்கிறோம்? பாக்டீரியாவே இருக்கட்டும் இல்லை ஹையர் ஆர்கானிசமாக இருக்கட்டும், செல்லார் ரெஸ்பிரேஷன் எந்த பார்ட்ஸ் செல் பார்ட்ஸை நம்ம சொல்கிறோம்? ஆப்ஷன் ஏ குளோரோபிளாஸ்ட், ஆப்ஷன் பி கோல்கி பாடி, ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் டி நியூக்ளியஸ். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஆப்சன்ட் இன். மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஆப்சன்ட் இன். ஆப்ஷன் ஏ கிரீன் ஆல்கே, ஆப்ஷன் பி ரெட் ஆல்கே, ஆப்ஷன் சி ப்ளூ கிரீன் ஆல்கே, ஆப்ஷன் டி ப்ரௌன் ஆல்கே. இதில் எந்த ஆல்கேவில் மைட்டோகாண்ட்ரியா ஆப்சன்ட் அப்படிங்கிறாங்க? பாக்டீரியாவில் பொதுவாக ஆப்சன்ட்டு, அது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கா இல்லையா? அதுதான். த பிளாஸ்டிட்ஸ் மீன் ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்டு. ஒரு பிளாஸ்டிக்ஸில் ஃபேட்டு ஸ்டோரேஜாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? குரோமோபிளாஸ்ட்டு, அலிரோபிளாஸ்ட்டு, அமிலோபிளாஸ்ட்டு, லாஸ்ட் ஒன் டி எலையோபிளாஸ்ட்டு. ஓகேங்களா? குரோமோபிளாஸ்ட்னு உனக்கு தெரியும், வாட் கலர் உனக்கு தெரியும், அலிரோபிளாஸ்ட் என்ன, அமிலோபிளாஸ்ட் என்ன, இலையோபிளாஸ்ட் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கில் போய் அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் தெரியும். இந்த 3 பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த 4 பொறுத்தளவுக்கு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பழனிப்பா புக்கில் நல்லா நீட்டாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் சிம்பிளாக குழந்தைக்கு மாதிரி தரமான தந்திருப்பாங்க. அடுத்து குவான்டோசோம்ஸ் ஆர் பவுண்ட் இன். குவான்டோசோம் எதில் பவுண்ட் ஆகிருக்கும் கொஸ்டின் அதுதான். ஆப்ஷன் ஏ குளோரோபிளாஸ்ட், ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் சி கோல்கி பாடிஸ், ஆப்ஷன் டி நியூக்ளியஸ். ஓகேங்களா? அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் மெயினாக கன்சர்ன்டு வித் எதை கன்சர்ன் பண்ணியிருக்கும்? எதை வந்து ஃபார்மேஷன் பண்ணுமோ இல்லை சிந்தசிஸ் பண்ணியிருக்குமோ ஏதோ ஒன்று பண்ணுக்கு. எது யார் பண்ணியிருப்பா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ப்ரோட்டியோலைசிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பி ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் பண்ணியிருக்கலாம், சி பெப்டைடு பாண்ட் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணியிருக்கலாம், டி கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் பண்ணியிருக்கலாம். எண்டோபிளாஸ்மிக்கோட ரெட்டிகுலத்தோட ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து இந்த ரேபிட்லி டிவைடிங் செல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 கரெக்டாக 11-12 பாருங்கள், இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் பாருங்களேன். In a rapidly dividing cell, the endoplasmic reticulum is. endoplasmic reticulum வந்து எப்படி வந்து rapidly dividing cells, எப்படி வந்து செல்ஸ் வந்து ரேபிட்டாக வேகமாக டிவைட் செல்ஸ் நடக்குமா, அப்படி இல்லை எப்படி நடக்கும், அதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ புவர்லி டெவலப்டு, ஹைலி டெவலப்டு, இல்லை இந்த ப்ராசஸே நடக்காது, இல்லை நான் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே கிடையாது அப்படிங்கிறான். அந்த மாதிரி எது இல்லை ஃபங்க்ஷன் நடக்காது அப்படிங்கிறது 4வது ஆப்ஷன். அடுத்தது 18th கொஸ்டின். ரிபோசோம் அட்டாச் டு எம்ஆர்என்ஏ. இது நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்கன்னா பாக்டீரியா செல்லையே படிச்சிருப்பீங்க. பட் அகைன் ஒன் டைம் ரிமைண்டர் பண்ணுறேன். ரிபோசோமோட எப்பயுமே அட்டாச் ஆகிருக்கும். யாரோட? எம்ஆர்என்ஏவோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த மாதிரி அட்டாச் ஆகிருந்தால் அது எப்போ ஃபார்ம் பண்ணும், அப்படி ஃப்ரம் எங்கேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின்.
ஏ ரிபோசோமல் காம்ப்ளெக்ஸ் 1, பி புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் 2, மூணாவது சி பாலி ரிபோசோம்ஸ் 3, டி நன்னு. அடுத்து 19th கொஸ்டின். In plants the number of Golgi body increases during option A cell division, option A cell division, option B food synthesis, option C translocation, option D respiration. ஓகேங்களா? ஸோ இன் பிளான்ட்ல நம்பர் ஆஃப் கோல்கி பாடிஸில் இன்க்ரீசஸ் டூரிங் எதை இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த வேலையை இன்க்ரீஸ் பண்ணி செய்யுது? ஒன்று செல் டிவிஷனா, ஃபுட் சிந்தசிஸா, டிரான்ஸ்லோகேஷனா அண்டு ரெஸ்பிரேஷனா அப்படிங்கிறது கொஸ்டின். லாஸ்ட் ஒன், இது கொஞ்சம் ஈஸி தான். விச் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ் ஆர் டெவாய்ட்னா தெரியலையா, வெடிச்சு செதறி விட்டுரும். ஆஃப் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் எல்லாமே பண்ணிவிடும். ஓகேங்களா? அந்த பாட்டு எது? ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா நியூக்ளியஸ், ஆப்ஷன் பி குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் சி நியூக்ளியஸ் அண்டு குளோரோபிளாஸ்ட். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டி லைசோம் அண்டு டிக்டியோசோம். இதில் எந்த பார்ட்ஸ் வந்து டெவாய்ட் ஆஃப் செல் ஆர்கனல்ஸை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறாங்க? ஆஃப் டிஎன்ஏ தட் மீன்ஸ் ஆஃப் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்டை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எழுதுங்க. இதனுடைய ஆன்சரை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் கமெண்டில் உங்களுக்கு ஆன்சருக்கே தெரியும். ஓகேங்களா? ஆன்சருக்கு வரலைன்னு சொல்லக்கூடாது. ஆன்சருக்கு கீழே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.